கோமுசாவா அந்த தொழிற்சங்கம் இதை நிராகரித்து விட்டு நீதிமன்றம் போனாங்க. நீதிமன்றம் போய் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது. அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற நிலுவைத் தொகையை 6% வட்டியுடன் திருப்பி வழங்கப்படும் என்று தீர்ப்பளித்தது. அதையும் இவர்கள் நிறைவேற்றல. போக்குவரத்து தொழிலாளர்களை ஏமாற்றுகின்ற அரசு தான் திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் ஆட்சி. நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ராமர் கோவில் விவகாரம் தான் அதிகமாக பேசப்பட்டு இருக்குது. அது எதிரொலிக்குமா இந்த தேர்தலில் அப்படின்னு அதிமுக? அதாவது எல்லா கோயிலும் அப்பப்போ கட்டிட்டு தான் இருக்கிறோம். நம்ம சேலம் மாவட்டத்தில் எத்தனை கோயில் கட்டியிருக்கோம், நம்முடைய தொகுதியில் எத்தனை கோயில் கட்டியிருக்கோம். அப்படி ஒவ்வொரு கோயிலும் கட்டி மக்கள் ஆதரிக்கிறதா எல்லாருமே கோயில் கட்ட வேலைக்கு போயிடுவோம். ஒவ்வொரு மதத்தை சார்பவர்களும் அவரவர்கள் விருப்பப்பட்ட கோயிலை கட்டுகிறார்கள், ஆலயத்தை கட்டினார்கள், தொழிலாளர்கள். இன்றைக்கு இந்துக்கள்லாம் ராமர் கோயில் கட்டுறாங்க, இஸ்லாமியர்கள்னா மசூதி கட்டுறாங்க, கிறிஸ்தவர்னா தேவாலயத்தை கட்டுறாங்க. அவரவருக்கு விருப்பமுள்ள அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஆலயத்தை எழுப்புகிறார்கள். அதுக்காக ஒரு ஆலயம் எழுப்பிட்டா அவர்களே ஓட்டு போடுறான்னு சொல்ல முடியாது. அப்படி ஓட்டு போட்டா அதிமுக எப்பவுமே நம்ம எடப்பாடியில் அன்னபோஷா தான் இருக்கு. அத்தனை கோயில் கட்டி கொடுத்துருக்காரு. ஏன் நஞ்சுடேஸ்வரர் கோயில் கட்டி கொடுக்கலையா, மண்டபம் கட்டி கொடுக்கலையா, கடை கட்டி கொடுக்கலையா? இப்போ கூட நரசிம்ம நங்கவல்லியில் இன்னைக்கு நினைக்கிறேன், இன்னைக்கு கும்பாபிஷேகம் அதுவும் நாம ஆரம்பிச்சதுதான். எத்தனை கோயில், நிறைய கோயில்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செஞ்சிருக்கிறோம். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிட்டு தான் இன்னைக்கு எல்லா எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய கோயில் இருக்குதோ அங்கெல்லாம் அன்னதானம் வழங்கணும். இப்படி அதிகமான குடும்பங்களுக்கு செஞ்சோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இன்றைக்கு ஆலயங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டது. தேவாலயங்களுக்கெல்லாம் சிறப்பு நிதி கொடுத்தோம் பழுது பார்க்க. அதேபோல மசூதிகள்லாம் சிறப்பு பழுது பார்க்க நாங்கள் நிதி கொடுத்தோம். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மதத்துக்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி, எல்லா மதத்திற்கும் சமமாக கண்ணோட்டத்தோட நாங்கள் செயல்பட்டோம். ஆனால் இன்னைக்கு ராமர் கோயில் விவகாரம் அரசியலாக்கப்படுறதா திமுக? நான் சொல்றேன், திருப்பி நீங்க அதை தான் கேட்கறேன். அரசியலாக்கப்படுதுங்கிறது அதாவது இந்த மதம் அவர்களுக்கு புனிதமானது. சென்னை கோயில் கட்டுறாங்க, அவர்கள் வணங்குறாங்க. இது எல்லாத்துக்கும் பொதுவானது. நம்முடைய நாடு இன்னைக்கு இந்திய நாடு என்பது பல்வேறு மதங்கள், பல்வேறு ஜாதி கொண்டு அமைப்பு. அந்தந்த மதத்தில் அவர்கள் ஆலயங்கள் எழுப்புகிறார்கள், தேவாலயங்கள் எழுப்புகிறார்கள், மசூதி எழுப்புகிறார்கள். அவரவர்களுக்கு பிரியப்பட்ட மாதிரி கடவுளை பிரார்த்தனை செய்கிறார். அதுக்காக ஒரு கோயில் கட்டினா எல்லாமே அவர் பக்கம் போயிடுவாங்க என்பது தவறான கருத்து.